நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படை. 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய தீவிரம் என காவல்துறை தகவல். ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் டவுன் காவல் நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட். காவல் உதவி ஆணையர் செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை. ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் தேடப்பட்ட முகமது தவ்விக்கை சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது நடவடிக்கை. உயிருக்கு ஆபத்து என ஜாகிர் ஹுசைன் 3 மாதங்களுக்கு முன்பே கூறியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. புகாருக்கு ஆளானவர்களையே அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் சட்டப்பேரவையில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைனுக்கும் மற்றொருவருக்கும் நிலப்பிரச்சினை இருந்து வந்தது. வழக்கில் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இரு மகன்களுடன் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜர். சட்டவிரோத குவாரிகள் மூலம் தமிழக அரசுக்கு 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு. ரவுடி ஜானை கொன்றுவிட்டு தப்பிய 10 பேரில் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது காவல்துறை. கொலையில் தொடர்புடைய மேலும் 7 பேரை தேடுவதாக தகவல். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். திமுக உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் பதாகை ஏந்தி கண்டன முழக்கம். பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை ஏற்று அகற்ற பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெறாதவர்களுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருள் விநியோகிக்கும் திட்டம் குறித்து விரைவில் முடிவு. ஆந்திரா, கர்நாடகாவில் அதிகாரிகள் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. சிந்து சமவெளி நாகரிகத்தை முதன்முதலில் வெளிப்படுத்திய சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷலுக்கு சென்னையில் சிலை. எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். துணை கேள்வி கேட்க அனுமதிக்காததால் உட்கார்ந்து கொண்டு அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மிரட்டக்கூடாது, நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் சபாநாயகர் தகவல். அம்மன் அர்ஜுனன் ஒரு ஆள் ஏடிஎம்கேல இல்ல 66 பேர் இருக்கிறீங்க. இப்ப 2 நாளில 66 பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது. உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மிரட்டக்கூடாது. மாண்புமிகு உறுப்பினர் இல்ல, அது ஏன் விருப்பம்? உட்காருங்க, கேள்விக்கு தொடர்புள்ளதான் இருந்தா தான் தருவேன். மிரட்டல்லாம் விடக்கூடாது. சென்னையில் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது. அடுத்த ஆண்டு கோடை காலம் வரைக்கும் போதுமான நீர் இருப்பு உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். சென்னை அருகே படூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியைக்கு சக பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். பேராசிரியரை சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாணவர்கள். திருவள்ளூர் நெமிலி அகரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு. ஜனவரியில் முடிக்க வேண்டிய மேம்பாலத்தை மார்ச்சில் கூட முடிக்காதது ஏன் என ஒப்பந்ததாரரிடம் சரமாரி கேள்வி. ஏன் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? யார் கான்ட்ராக்ட் யாரு? ஏன் உங்களுக்கு என்ன டைமிங் என்ன? 18 months கடந்து பல மாசம் ஆயிடுச்சு. ஏன் என்ன முடிக்கல? இன்னும் முடிக்கிறதுக்கே 3 மாசம் ஆகுமே. என்ன பண்ணுறீங்க?
பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாட்டில் பயங்கரவாத செயல்பாடுகள் 71% குறைந்துள்ளதாக உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தகவல். பயங்கரவாதிகள் சிறை அல்லது நரகத்திற்கு செல்லும் நிலைதான் தற்போது உள்ளதாகவும் மாநிலங்களவையில் பேசியபோது திட்டவட்டம். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை மாற்றியமைக்கும் திட்டம் இல்லை. நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். சர்வதேச அளவில் இந்தியாவின் விரைவான வளர்ச்சியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மைக்ரோசாப்ட் முன்னாள் CEO பில் கேட்ஸ் பாராட்டு. சுனிதா வில்லியம்ஸ் வந்து இறங்கிய டிராகன் விண்கலத்தை வரவேற்ற டால்பின் மீன்கள். விண்கலத்தை சுற்றி டால்பின்கள் துள்ளி விளையாடிய காட்சிகளை வெளியிட்டது நாசா. 286 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாக நாசா அறிவிப்பு. புவியீர்ப்பு விசைக்கேற்ப தசை உள்ளிட்ட உறுப்புகள் படிப்படியாக சீராக செயல்படும் என்றும் விளக்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.